பாவக்காய் பிடிக்காதுன்னு ஒரு கேட்டகரி இருப்பாங்க. பாவக்காய் ரொம்ப பிடிக்கும்னு ஒரு கேட்டகரி இருப்பாங்க. நான் அதில செகண்ட் கேட்டகரி. அதுவும் எந்த அளவுக்கு பிடிக்கும்னா, பச்சையா உப்பு தொட்டு சாப்பிடணும்னாலும் சாப்பிட்டுப்பேன். சின்ன வயசுல மாங்காவ உப்பு போட்டு ஊற வைக்கிற மாரி பாவக்காவையும் கட் பண்ணி உப்பு போட்டு ஊற வச்சு சாப்பிடுவோம். அதுவும் ரொம்ப சாஃப்ட்டா சாகியாலாம் ஆயிடக்கூடாது. அந்த கிரன்ச் இருக்கவே இருக்கணும். அந்த அளவுக்கு பாவக்காய் பிடிக்கும். அண்ட் முக்கியமான விஷயம் பாவக்கால கசப்பு இருந்தே இருக்கணும். மிஸ்ஸே ஆயிடக்கூடாது. இவ்ளோ பிடிச்ச பாவக்காவ நான் வெறுத்தும் இருக்கேன். ஏன்னா, அதில கசப்பு தெரியக்கூடாதுன்னு வெல்லம் சேர்த்து சமைச்சிருந்தாங்க. அன்னைக்கு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரிய வந்தது. கசப்பு பிடிக்காதவங்க வெல்லம் சேர்த்து சமைப்பாங்க பாவக்காலன்னு. அது கூட பரவால்ல. பல வீடியோஸ் பார்த்துருக்கேன். கசப்பில்லாமல் பாகற்காய் சமைப்பது எப்படி? வாட்? கசப்பில்லாம பாவக்காய் எதுக்கு சாப்பிடணும்னே எனக்கு தெரியல. கசப்பில்லாம சாப்பிடுறது தான் நம்மகிட்ட பிளென்டி ஆஃப் வெஜ்ஜீஸ் இருக்கே. பட் எந்த ஒரு வெஜ்ஜி, ஃப்ரூட் ஆர் மீட் அதோட டேஸ்ட்ட நம்ம மாத்த ட்ரை பண்ண மாட்டோம். பட் தென் பாவக்காய்க்கு மட்டும் ஏன் இந்த கொடுமையோ தெரியல. பை த வே கசப்பான பாவக்காய் குழம்பு வேணும்னா இத ட்ரை பண்ணுங்க.